நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலை காப்பாற்றும் வகையில் உற்பத்தி மற்றும் விற்பனை கூடங்களை அமைத்து தர வேண்டும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சேதுக்குவாய்தான் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மண்பாண்ட பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கோடையின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பானைகள் விற்பனை சிறிது உயர்ந்துள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது நாங்கள் எங்கள் பாரம்பரிய தொழில் 4 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொழிலில் இப்போ ஓரளவு வெயில் சீசன்னால மண்பானைகள், தண்ணி குடிக்கிற பானைகள் கொஞ்சம் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது போக கேரளா ஓணம் பண்டிகைக்காக கேரளாவுக்கு வர்றாங்க, கேரளாவில் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மண்பாண்டம் தொழில் பார்க்குறதுக்கு பொங்கல் சீசனில் கொஞ்சம் வியாபாரம் விற்கும் பார்த்துக்கோங்க. அது போக இந்த வெயில் சீசனில் கொஞ்சம் பானைகள் தண்ணி பானைக்காக கொஞ்சம் விற்கும். மக்கள் தண்ணி பானையை கொஞ்சம் விரும்பி வாங்கினாங்கன்னா எங்களுக்கும் தொழில் கொஞ்சம் ஓடும், நல்லாயிருக்கும். களிமண் அள்ள கெடுபிடி, மூலப்பொருள் விலையேற்றம், தண்ணீர் பற்றாக்குறை போன்றவற்றால் மண்பாண்ட தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். எங்களுக்கு இந்த மண் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குது, அது கொஞ்சம் நிவாரணம் பண்ணி தரணும். கரண்ட்டு 100 யூனிட் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதுபோக எங்களுக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கு மிஷின், இந்த நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த மிஷின் இலவசமாக எங்களுக்கு தாரன்னு சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில். ஆனால் அது இன்னும் எங்களுக்கு வரலை. இது போக எங்களுக்கு இந்த சுளை வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ரொம்ப இந்த கூலங்கள் ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது. அது கொஞ்சம் சுளை கட்டி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இன்னும் விரிவாக தொழில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு இடங்கள் வசதி இல்லை. இந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு கூடத்தை எங்களுக்கு பக்கத்தில் அமைச்சு தந்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்கள் சரக்கு இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகுது லோக்கலில். இந்த மாதிரி திருச்செந்தூர், பழைய காயல், முள்ளக்காடு, முத்தியாரம் இந்த லோக்கலில் சரக்கு கொடுப்போம். பெரிய லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் பாரம்பரிய தொழிலை கைவிட மனமில்லாமல் மண்பாண்ட பொருட்களை நம்பிக்கையோடு உற்பத்தி செய்து வருவதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.